ஓம் சாந்தி. அமெரிக்கா இன்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்பீச்சில் அருண் காந்தி அப்படிங்கிறவர் அதாவது மகாத்மா காந்தியினுடைய பேரன். அவருடைய ஆன்மீக உரையாடலில் சொல்கிறாரு. அவர் ஸ்பீச் பண்ணும்போது சொல்கிறாரு அமெரிக்காவில். அவர் அவருடைய வாழ்க்கையினுடைய நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. அவருடைய ஸ்பீச்சில் சொல்கிறாரு, அதாவது நான் 16 வயசு இருந்தேன், எனக்கு அப்போ 16 வயசு ஆச்சு. எங்களுடைய அப்பா மணிலால் காந்தி, அவர் கூட இருந்துகிட்டு இருந்தோம். மணிலால் காந்தி அதாவது மகாத்மா காந்தியினுடைய அடுத்த பையன். நானும் என்னுடைய அப்பாவும் சவுத் ஆப்ரிக்காவில் டர்பன் அப்படிங்கிற இடத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில், ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். இந்த சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம், 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நானும் என்னுடைய சகோதரிகள் 2 பேர், நீலா சீதான் 2 பேர், அவங்களும் அங்கே இருந்துகிட்டு இருந்தோம். அது ரொம்ப கிராமம், யாருமே இருக்க மாட்டாங்க, மக்களே கிடையாது அங்கே. சில நேரம்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருந்தோம். நாங்கள் சிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தோம். நாங்கள் இருந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, ஆட்களும் கிடையாது, குழந்தைங்களும் கிடையாது, விளையாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னார், நம்ம தர்பன் போகலாம், நீ ரெடி ஆயிரு, நாளைக்கு போகலாம், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்காக போய் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம், அதனால் நீ வா அப்படின்னாரு. நீ என்ன பண்ணு, நீ நம்மளுடைய கார் இருக்கு இல்லையா, அதை சர்வீஸ் பண்ணிடு அந்த கேப்பில். அப்புறம் அவங்க அம்மாவும் நிறைய பொருள் கொடுத்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, அப்போ அதையும் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் நம்ம முடிச்சிரு. அப்போ அப்பாவும் பையனுமாக தர்பன் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, கரெக்டாக 5 மணிக்கு வந்துடு, அதுக்குள்ளே நான் என்னுடைய கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீ பர்ச்சேஸ் பண்ணிடு, அம்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காரையும் சர்வீஸுக்கு விட்டுரு, அப்புறம் காரை கலெக்ட் பண்ணிவிட்டு என்னை 5 மணிக்கு பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டார். பையன் போகிறாரு, வேகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்புறம் காரை கொண்டு கேரேஜில் விட்டுட்டு அவருக்கு யோசனை வருது, படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு வேறு டைமில் கிடைக்காது. பக்கத்துலேயே தியேட்டர் இருந்தது, சினிமா பார்க்க போயிட்டார். அதுவும் 2 மூவி பார்க்குறாரு, 2 படம். படம் முடிஞ்சு பார்த்தா மணி 5:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கே வர சொல்லியிருந்தார் அப்பா. அப்போ அவர் ஓடி போகிறாரு, ஓடி போய் அரேஞ்சிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே 6 மணி ஆயிடுச்சு. அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் லேட் ஆயிடுச்சு? நான் சினிமா பார்த்தேன், நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால் கேரேஜுக்காரர் லேட் பண்ணிட்டாரு, அங்கே லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் டைம் ஆகிடுச்சு, ஆனால் போய் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு முதல்லே தெரியும், அவர் முதல்லே ஃபோன் பண்ணி கேட்டார், 5 மணிக்கு ஃபோன் பண்ணார். அப்போ அவர் சொன்னார் 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, வண்டி ரெடி ஆகிடுச்சு, ஆனால் பையன் போய் சொல்கிறான் அப்படின்னு. அப்போ அவருடைய பையன் அருண் காந்தி கிட்ட மணிலால் காந்தி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய வளர்ப்பில் அவனுக்கு அப்படி என்ன நான் கூற வச்சேன்னு தெரில, என்கிட்டயே நீ பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, உன்னால் உண்மையை சொல்ல முடியலை, அதனால் உன்னுடைய தப்பு கிடையாது, என்னுடைய தப்பு தான், நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னுடைய வளர்ப்பில் தான் தப்பு இருந்திருக்கு. ஏன்னா என்னுடைய பையனுக்கு தன்னுடைய அப்பாக்கிட்டேயே பொய் பேச வேண்டியதாகி போச்சு, உண்மையை சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுடுச்சு. அப்போ அதுக்கு நான் தான் காரணம். இப்போ அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தில்ல, அப்போ அவர் சொல்கிறாரு, நான் 20 கிலோமீட்டரும் இனி நடந்து தான் வருவேன். பையன் பின்னாடி காரில் வந்துட்டுருக்காரு, அவங்க அப்பா முன்னாடி கால் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. வழி சரி கிடையாது, இருட்டாக இருக்குது, குழியும் மேடுமா இருக்குது. அப்போ அருண் காந்தி அவருடைய ஸ்பீச்சில் சொல்கிறாரு, நான் என்னுடைய தந்தையை அந்த அளவு ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையில் பார்த்தேன். அவர் வலிகளையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய வண்டியிலையும் ஏறாமல் நடந்து போயிட்டு இருந்தார். 5.5 மணி நேரம் நடந்தார். நான் மெதுவாக காரில் போயிட்டே இருந்தேன், அவர் நடந்துகிட்டே இருந்தார் 5.5 மணி நேரம். ஏன்னா மேடு பள்ளம், மலை பாதையாக இருந்தது நிறைய, அதனால் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த விஷயம் இந்த நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஏதோ பண்ணிடுச்சு. ஒருவேளை என்னுடைய அப்பா எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா ஒருவேளை நான் மாறியிருக்க மாட்டேன். ஆனால் அவர் தண்டனை எனக்கு கொடுக்கல, அவருக்கே கொடுத்துக்கிட்டார். 5.5 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது,
நான் இன்றிலிருந்து ஒரு நாளும் பொய் பேசவே மாட்டேன். அதனால் பொய் அப்படிங்கிறது விழிப்புணர்வு ஏற்படணும். அப்படின்னா விழித்தள வேண்டுமானால் அங்கு அடி என்பது ரொம்ப அவசியம். அடி படணும். அடி கிடைக்காத வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படாது. இந்த ஒரு சங்கநாதம், ஒரு ரியலைசேஷன், ஒரு மனிதன் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய டெய்லி நடைமுறை வாழ்க்கையை மாற்றம் ஒரு பொழுதும் கொண்டு வர மாட்டாங்க. எது வரைக்கும் அவங்களுக்கு புது ஒரு வழிமுறை கிடைக்குதோ அது வரைக்கும், அவருடைய நம்பிக்கைகள் எது வரைக்கும் உடைபடலையோ அது வரைக்கும் மாற்றமானது இல்லை விழிப்புணர்வானது, அங்கு புரிந்துணர்தல், விழிப்புணர்வு, ரியலைசேஷன் எதுவுமே நடக்காது. காலையினுடைய அவ்யக்த முரளியில் பாபா என்ன சொல்கிறார்? நீங்கள் யார்? நீங்கள் தீபங்கள், சுடர்விடும் தீபங்கள், ஆத்ம தீபம், மின்னக்கூடிய தீபம், அவினாசி தீபம். ஒரு தீபம் அணைந்த தீபம், இன்னொன்று எரியும் தீபம். தி என்லைட்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது ஞானோதயம், அதாவது கான்சியஸ்னஸில் ஆழ்மன ஞானோதயம். அந்த சேத்தனா, அந்த சைத்தன்ய தன்மை எப்போ விழிக்குது தெரியுமா? எப்போ முழிக்கும்னு தெரியுமா? எப்போ அதுக்கு ஒரு ஷாக் அடிக்குதோ அப்போ தான். ஒரு அடி டமால்னு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அது முழிக்குது. அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கும் ஆள் மனம். சரி, மாற்றம் எப்பொழுது வருகிறது? வார்த்தைகளால் மாற்றம் வராது, ஊர்ஜாவினால தான் மாற்றம் வரும். சக்திகளால், வைப்ரேஷனால் தான் மாற்றம் வரும். நம்மளுடைய சொற்பொழிவை கேட்கறதுனாலையோ, கிளாஸை கேட்கறதுனாலையோ, புக்கை படிக்கிறதுனாலையோ மாற்றம் நிகழாது. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகளில் நம்ம கேட்கக்கூடிய பேச்சினுடைய அந்த ஊர்ஜா இருக்குல்ல, அதை உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஊர்ஜா, அந்த வைப்ரேஷன், அதுதான் நம்மளை மாற்றுது. அந்த வார்த்தைகள் நம்மளை மாற்றாது. அந்த ஊர்ஜா எப்போ நம்மளை டச் பண்ணுதோ, தொடுதோ, அப்பொழுது திடீர்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. முரளி அப்படிங்கிறது புத்தகம் கிடையாது, பேப்பர் கிடையாது, அது ஊர்ஜா, அது ஒரு வைப்ரேஷன். முரளி கேட்குறோம் அப்படின்னா வெறும் ஞானம் மட்டும் கேட்குறோம், அதை எழுதுகிறோம் அப்படி கிடையாது. அதனுடைய வைப்ரேஷனையும் எடுக்கணும், அதுதான் முரளி. அதுக்காகத்தான் 1 மணி நேரம் முரளி. அதனால் அந்த ஊர்ஜாவுக்குள்ளே மூழ்கி போயிடணும். ஊர்ஜாவினுடைய மகா கடலாக இருக்கக்கூடிய பாபா கூட ஒருவராக மாறிவிட வேண்டும். அப்பொழுது தான் மாற்றம் நிகழும். இல்லைனா அதே டெய்லி தினச்சரியா, அதே அமிர்த வேலை, அதே முரளி கிளாஸ், அதே மாதிரி முரளி கேட்குறது, அதே டெய்லி என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ செய்கிறோமோ அதுதான் போயிட்டுருக்கோம். எது வரைக்கும் நமக்குள்ள அடி கிடைக்கலையோ அது வரைக்கும். அதனால் இன்றைய அமிர்த வேளையில் பாபா என்ன சொன்னார்? இன்றைய முரளியில், சண்டே இல்லையா, சண்டே முரளியில் பாபா என்ன சொன்னார்? நீங்கள் அனைவருமே தீபங்கள், ஆத்ம தீபங்கள், அவினாசி தீபம், விழித்தெழுந்த தீபம், சுடர்விட்டெரியும் தீபம். வேறு என்ன சொன்னார் பாபா? மகாதானி ஆகணும்னு சொன்னார். வேறு என்ன சொன்னார்? சஃபல் பண்ணணும்னு சொன்னார். வேறு யோகி ஆகணும்னு சொன்னாரா? என்ன யோகி ஆகணும்னு சொன்னார்? அகண்ட யோகி ஆகணும்னு சொன்னார். அகண்ட நிரூபிக்கணும், அகண்ட யோகி. வேறு என்ன சொன்னார்? அகண்ட மகாதானி ஆகணும்னு சொன்னார். வேறு என்ன இருந்தது பாயிண்ட்ஸு நேற்று முரளியில், இன்றைய முரளியில்? எல்லாரும் முரளி கேட்டீங்கல்ல. நேரம், ஞானம், சக்திகள், குணங்கள், நேரம், எண்ணம், இதெல்லாம் கஜானாக்கள் சொன்னார் இல்லையா? இந்த எல்லாத்தையுமே பயனுள்ளதாக ஆக்குங்க, யூஸ் பண்ணுங்கள், வெற்றிகரமாக்குங்க. வேறு என்ன சொன்னார்? வெற்றி மூர்த்தி ஆகுங்கன்னு சொன்னார். அப்புறம் வேறு என்ன இருந்தது? புது வருஷத்தை பற்றி சொன்னார். புது வருஷத்தில் என்ன பண்ண சொன்னார்? பிளான் பண்ண சொன்னாரா? சரி, அப்புறம் வேறு என்ன சொன்னார்? 1 செகண்ட் என்னுடைய வீணானதை கூட முடிச்சிருங்க அப்படின்னாரு. வேறு என்ன சொன்னார்? யாராவது நம்மளை நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்கள என்ன பண்ண சொன்னார்? குணங்களுடைய மாலையை போடுங்க. அவங்க தூக்கி வீசினாலும் கூட என்ன பண்ணும்? குணங்களுடைய மாலை, குணங்களுடைய பிக்னிக்கு, குணங்களுடைய தானம், குணங்களுடைய உதவி செய்ய சொன்னார். வேறு என்ன சொன்னார்? மனதின் மூலமாக வைப்ரேஷனை பரப்புங்கன்னாரு. வாணி மூலமாக, வார்த்தை மூலமாக என்ன சொன்னார்? வார்த்தைகள் மூலம் என்ன செய்ய சொன்னார்? ஞான தானம் செய்ய சொன்னார். ஞானம் சொல்லிகிட்டே இருங்க. என்ன ஆனாலும் சரி. யாருக்கு சொல்லணும்? நமக்கு நம்மளே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஞானம் நமக்குள்ளே எவ்வளோக்குள்ள ஓடிட்டு இருக்குதோ அவ்வளோக்குள்ள ஞானத்துடைய சமஸ்காரம் இன்னும் பக்கா ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும்.
அதனால் நீங்கள் முரளி சொன்னாலும் சரி, கோர்ஸ் எடுத்தாலும் சரி, முரளியினுடைய சிந்தனை பண்ணாலும் சரி, இல்லைன்னா யாருக்காவது ஸ்பீச் பண்ணாலும் சரி, என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், முரளி கூடவே நம்ம 8 விஷயங்களை வந்து பண்ணணும் கூட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்கணும். முரளியை கேட்குறோமா, ஃபஸ்ட்டு ஒன்றாச்சா, முரளி கிளாஸில் உட்காந்து முரளியை கேட்கணும் ஒன்றா. அப்புறம் கேட்கும்போதே நிறைய பேர் மாறிடுறாங்க, அந்த மாற்றம் நிகழுது. கேட்க நம்ம அதிலே மூழ்கிட்டோம் அப்படின்னா, பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்குங்க சொன்னார் இல்லையா, ஏகாகிருத புத்தி ஏகர ஸ்திதி. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கேட்கணும், அப்புறம் எழுதணும். ரெண்டாவது, நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழுது. அதனால் எழுதுங்க. பிரம்மச்சரியம் 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 எழுதுங்க. அமிர்த வேலை எழுதுங்க. ஏகாகிருதா மன ஒருநிலை, கான்சன்ட்ரேஷன் எழுதுங்க. சஃபல்தா வெற்றி சொரூபம், வெற்றி ரத்தினம், வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி என் கழுத்து மணி மாலை எழுதுங்க. எழுதுறதுனால என்ன ஆகுது, பரிவர்த்தனை ஆகுது, ரிவிஷன் ஆகுது. அதனால் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மாணவர்கள் அப்படின்னா அங்கே முக்கியமானது எழுதணும். அதுவும் எப்படி எழுதணும், அழகான வார்த்தைகளால் எழுதணும். டாக்டர்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. ஃபார்மசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்கும் புரியாது. அதனால் அந்த மாதிரி எழுதக்கூடாது. நல்ல வார்த்தைகளில் அழகான வடிவத்தோடு எழுதணும். போர்டு பார்க்குறீங்களா, மதுபனில் எவ்வளோ அழகழகான வார்த்தைகளில் எழுதியிருக்காங்க, அதே போல் அழகழகான எழுத்தில் உங்கள் டைரியில் எழுதுங்க. அப்போ 2 காரியம் ஆச்சா. மூணாவது என்னவாக இருக்கும், மற்றவங்களுக்கு சொல்லணும். எதை கேட்டீங்களோ அதை சொல்லணும். நீங்கள் ஆள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் சொல்லலாம். ஆளே இல்லை எனக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். இல்லைன்னா பாபாவை கூப்பிடுங்க, பாபாவுக்கே சொல்லுங்கள். ஏய் பாபா, இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைன்னா நான் சொல்கிறேன், இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு அவருக்கு பாடம் நடத்துங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஜானகிதாதி அப்படி தானே பண்ணுவாங்க. அவங்க அந்த அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னா அந்த ரூமுடைய சவுத்தில் போய் சொல்லுவாங்க. அந்த சவுத்துக்கு என்ன கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது சொல்லுங்கள். யாரும் கிடைக்கல அவங்களுக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா பாபாவுக்கு சொல்லுங்கள். இது எப்போ சொல்லப்பட்ட முரளி, 2007 சொல்லப்பட்ட முரளி. இப்போ 2025 ஆக போகுது, முடிய போகுது. 2006 வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம் இருந்தது. பாம்பேயில் வந்து பாம்ப்ஸ் வச்சுட்டாங்க இல்லையா, அப்புறம் வாரணாசியில் பாம்ப்ஸ் வச்சாங்க. 2006 ஜூலை பாரதத்தில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. அந்த டைமில் 200 பேர் சரீரம் விட்டாங்க, 700 பேர் 1000 பேர்கிட்ட அடிப்பட்ட காயத்தில் இருந்தாங்க. மக்கள் மனசில் ஒரே பயம் அங்கே நிறைஞ்சிருந்தது. ட்ரெயினில் போகலாமா போகக்கூடாதா, வீட்டை விட்டு வெளியே போகலாமா போகக்கூடாதா, இது அந்த நேரத்தினுடைய முரளி. அப்போ அடுத்த காரியம் என்னது, ஸ்பீக்கிங், மற்றவங்களுக்கு சொல்லணும். முரளி கேட்கணும், அதை நல்ல வடிவத்தில் எழுதணும், அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் 4வது காரியம், முரளியை வச்சு என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், புரியணும், யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டீச்சர் என்ன தான் சொல்ல வராரு, அவர் என்ன தான் சொல்கிறாரு, அப்படி இன்றைக்கி என்ன தான் சொன்னார், அதாவது சாதாரண வார்த்தைகளில் வந்திருக்கு முரளி, ஆனால் அவருடைய உள் அர்த்தம், இன்டென்ஷன் என்னவாக இருந்தது, உள் நோக்கம் என்ன, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கான உள் நோக்கம் என்ன, அதை கண்டுபிடிங்க. அடுத்தது 5வது சர்னிங், மந்தன். முரளி என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணணும். ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கோங்க, அதை யோசிங்க. சிந்தனைக்கு கூட விதி என்னது, அதை எழுதணும், சிந்தித்து எழுதணும். ஒரு பாயிண்டை எழுதுங்க, அது சம்மந்தமாக என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதை எழுதுங்க. அப்போ இது சிந்தனை ஆயிடுச்சா. அப்புறம் என்ன பண்ணணும், முரளியை வச்சு டிஸ்கஷன் பண்ணணும், கலந்துரையாடல், ஞானத்தினுடைய கலந்துரையாடல் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சிந்தனை பண்ணுறது. இந்த மாதிரி பாபா சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் வந்திருக்கு, இதனுடைய ரகசியம் என்ன, இது ஏன் இப்படி சொன்னார், எதுக்கு சொன்னார், இதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அதனுடைய டிஸ்கஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 6வது தாரணை பண்ணணும். தாரணை ப்ராக்டிக்கலில் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது முரளியை வச்சு. அப்புறம் படிக்கணும், அதுவும் முக்கியம். ஃபாஸ்ட்டாக படிக்கணும் எழுதுனதை.
இல்லை முரளியவே நம்ம படிக்கணும் ஒரு தடவை. கேட்டால் மட்டும் பத்தாது, ஒரு தடவை படிக்கணும். வேக வேகமாக படிங்க, அப்புறம் மீண்டும் படிங்க. எத்தனை தடவை படிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை தடவை படிங்க. அதனுடைய ஆனந்தத்தை எடுங்க, அந்த ஆனந்தத்தில் மூழ்கி போங்க. ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு டச் ஆகும். அப்போ லிசனிங், ரைட்டிங், ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், சேர்னிங், டிஸ்கஷன், இந்த மாதிரி 7-8 காரியம் நம்ம செய்யணும் முரளியை வச்சு. அதுவும் டெய்லி பண்ணணும். அப்புறம் பாபா இன்றைக்கி வேறு என்ன சொன்னார்? பிரம்மா பாபாவுக்கு எது மேலே அன்பு அதையும் சொன்னார் இல்லையா முரளியில். முரளி மேலே தான் அன்பு. முரளி மேலே அன்புனா என்ன பண்ணணும்? முரளி 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 முரளின்னு கூப்பிடணுமா, இல்லை கோஷம் போடணுமா? சரி, முரளி ஓகே. அதை வச்சு என்ன பண்ணணும்? நம்ம இப்போ பார்த்தெல்லாம் 8 பாயிண்ட், அந்த 8 பாயிண்ட்டையும் செய்யணும். அப்போ தான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். சும்மா முரளி முரளின்னு சொல்லிட்டா ஒன்றும் ஆகாது. மிஸ் பண்ணல நம்ம முரளியை. ஆனால் வர்றோம், உட்காடுறோம் டைமுக்கு, மறுபடியும் போகிறோம். அதே மாதிரி அடுத்த நாள் வர்றோம், அடுத்த நாள் மறுபடியும் போகிறோம், அடுத்த நாள் வரோம், மறுபடியும் போகிறோம். இதே தான் நடந்துகிட்ருக்கோம். ஒன்றும் நடக்கலை வேறு எதுவும். அது ஒரு கடமையாக வந்துட்டுருக்குறோம். கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுற மாதிரி. கோயிலே அப்படி தானே, யாருமே கேட்க மாட்டாங்க, வாங்க உட்காருங்க போங்க, அந்த மாதிரி. ஒரு தாரணையும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இந்த காரியங்கள் செய்யணும், இந்த 8 காரியங்கள். அப்போ தான் முரளி மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பாபா மேலே அன்பு இருக்குது. அந்த மாற்றங்கள் எப்போ வரும்? அது சிந்தனையின் மூலமாக, அதனுடைய மனனத்தின் மூலமாக. அதை புரிஞ்சுக்கிறதுனால, அதை எழுதுறதுனால, அதை படிக்கிறதுனால, அதை கலந்துரையாடல் செய்கிறதுனால, அதை கேட்கறதுனால, அதுக்குள்ளே மூழ்கி போகிறதுனாலையும் நடக்கும். அதுக்குள்ளே ஒன்றாகிவிட வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், முரளியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய வார்த்தைகளாக மாறிடணும். நம்மளுடைய நார்மலான சிந்தனைகள் இருக்குதுல்ல, இந்த சிந்தனைகளுக்குள்ளே இந்த முரளியினுடைய பாயிண்ட்ஸ் உள்ளே பூந்துக்கணும், உள்ளே உட்காந்துக்கணும். வேறு என்ன சொன்னார் பாபா? அமிர்த வேளையில் சங்கல்பம் இல்லை, திட சங்கல்பம் வைக்கணும் அப்படின்னார். என்ன சங்கல்பம்? வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னது கழுத்து மணி மாலை. வெற்றிங்கிறது என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய சுபாவம். ஒரு அப்பாவுக்கிட்டேருந்து பையனுக்கு சொத்து கிடைக்குது அப்படின்னா பையன் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஏன்னா பிறப்புரிமை, பெர்த் ரைட்ஸ் தானாகவே கிடைக்குது இல்லையா? அதே போல் வெற்றி கூட என்னுடைய சுபாவம், என்னுடைய இயற்கை. பழைய உலகத்திலிருந்து விடுபடுறது. ஐயோ, அது சொல்லலையே பாபா. சங்கல்பம் மற்றும் சமஸ்காரம், எண்ணம் மற்றும் சமஸ்காரம். பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு போகிறது அது வேற விஷயம். அது பாபா சொல்லலையே. புது புது பாயிண்ட்லாம் சொல்லாதுங்க. வேற என்ன சொன்னார் பாபா? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி 3 வாள் கொடுத்துருக்காரு. மாயா அவனுடைய கழுத்தை வெட்டி வீசுறதுக்காக. அப்புறம் என்ன சொல்லணும்? நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட், நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட், கம்ப்ளீட், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தாரணையாகும். அப்புறம் வேறு என்ன சொன்னார்? மனசா விருத்தியை பவர்ஃபுல் ஆகிட்டோன்னா எந்த பொருள் எப்படி ஆகும்னு சொன்னார்? நல்லதெல்லாம் கெட்டு போயிடும். அப்படியா? கெட்டது நல்லதாயிரும். இப்படி தானே சொன்னார். வேறு என்ன சொன்னார் பாபா நேற்று சண்டே முரளியில்? அந்த முரளியிலேருந்து நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆத்ம தீபம். அதாவது விழிப்படைந்த ஜோதி, விழித்தெளிந்த ஜோதி. கேலண்டரை மாற்றுறது புது வருஷம் கிடையாது பாபா சொல்கிறாங்க. உங்களுடைய உள் மனம் மாற்றம்தான் புது மாற்றம். அதாவது ஒவ்வொரு நாளும் வின் எவ்ரி டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளையும் வெற்றி அடைங்க. ஒவ்வொரு நாளை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வினாடியும் வெற்றி அடையணும். வின் எவ்ரி மூமெண்ட். புது வருஷம் அப்படின்னா புது கேலண்டரை வச்சோ இல்லை தினசரி காலண்டரோ மந்த்லி காலண்டரோ வச்சு கிடையாது. உள் மன மாற்றம் அதுதான் அங்கே முக்கியமானது. அதாவது ஒன்று அந்த விழிப்புணர்வு. ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு என்னது? நான் ஆத்மா தீபம், விழித்தெழுந்த தீபம், விழிப்படைந்த தீபம், அவேக்னிங், என்லைட்மெண்ட் லைட். அடுத்தது பாபா சொன்னார், ஹே அர்ஜுன். அப்படிதானே சொன்னார். ஹே அர்ஜுன் என்ன ஆகுங்கன்னாரு? ஹே அர்ஜுன் ஆகுங்க. அர்ஜுன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொன்னார் அர்ஜுனுக்கு? மற்றவங்கள பார்த்து கிடையாது, என்னை பார்த்து மற்றவங்க மாற்றிப்பாங்க. அவள் தான் அர்ஜுன். முதல்ல மற்றவங்க கிடையாது, முதல்ல நான்.
அதாவது புது புரட்சியை ஏற்படுத்தணும். முதலில் நான் சூத்திரதாரியாக முதல்ல ஆகணும். இதுவரைக்குமான அமிர்த வேலை யோகா, இதுவரைக்குமான உங்களுடைய சிந்தனைகள், இதுவரைக்குமான காரியங்கள், இதுவரைக்குமான ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ, மற்றவங்களுக்கு பற்றிய பாவனை என்ன இருந்ததோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அர்ஜுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா பாப்பாவுடைய எக்ஸாம்பிள். மற்றவங்கள பார்த்து நான் மாறுறதில்லை, நான் என்னை பார்த்து மற்றவங்க மாறணும். நீயே சூரியனாக மாறிடு. இன்னொரு சூரியனை எதிர்பார்க்காத வெளிச்சம் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. நீ தான் ஃபவுண்டேஷன், நீங்கள் தான் பூஜைக்குரியவர்கள், நீங்கள் தான் பூர்வச்சாத்மா. முரளியில் சொல்கிறாருல, நீங்கள் தான் லவ்லி, நீங்கள் தான் லக்கி. அதனால் அர்ஜுன் அப்படின்னா விழித்தெழுந்த ஜோதி. ஃபஸ்ட்டு விழித்தெழுந்த ஜோதி, அப்புறம் அர்ஜுன். மூணாவது அனுபவம். ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணுங்கள்? அனுபவம் செய்ய வைங்க. அதனால் நம்ம முதல்ல பயம் இல்லாதவங்க இருக்கணும். நம்மளே பயத்தில் இருக்கோம் ஃபுல் டே. மற்றவங்கள நம்ம எப்படி பயம் இல்லாமல் ஆக்க முடியும்? நம்ம உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, அது குடிக்கொண்டு இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும்? இப்போ தர்மத்தினுடைய மர்மம் என்ன? தர்மம் அப்படின்னா இப்பொழுது, தர்மம் அப்படின்னா இப்பொழுதே விழிப்புணர்வு, இப்பொழுதே ஆனந்தத்தினுடைய நிலை. நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்பொழுது இந்த நேரம், ஒவ்வொரு நேரமும் உள்ளுக்குள்ளே போங்க. ஆனந்தத்தினுடைய அந்த நீர் ஊற்று தான் ஓடிட்டு இருக்கணும், அந்த அருவி தான் கொட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம தார்மீகவாதிகள் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஞானத்தில் போயிட்டுருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே துக்கம், அதிருப்தியாக இருக்குது, திருப்தி இல்லை, வாழ்க்கை ஒரு நிலை இல்லை. இங்கே போவா அங்கே போவான்னு இருந்துகிட்டே இருக்குது. டு பி நாட் டு பி. அப்புறம் இந்த மாதிரி நிலை இருக்குன்னா அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன பிரயோஜனம்? அந்த ஞானத்தை கேட்டு ஞானத்தில் ஏன் நிலையான நிலையில் இல்லை, ஸ்திரத்தன்மை ஏன் இல்லை? ஆத்மாவுடைய சுரூபமே சச்சித் ஆனந்த சுரூபம் அப்படிங்கிற பொழுது பாபா ஒரு தடவை சொன்னார், தேன் போன்ற இனிமையான ஸ்திதி அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாரையும் நிந்தனை பண்ணக்கூடாது, கேட்டும் கேட்காத விஷயத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது, வீணான விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கணும். இந்த ட்ராமா படைப்பாளருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். பாபாவுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த ட்ராமாவுடைய ஒவ்வொரு சீனும், அவருக்கு பிடிக்காமலாம் இருக்குது, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கணும். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. இந்த ட்ராமாவை நீ சாட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்திதி ஒரே ரசனையில் இருக்கும். அப்புறம் அச்சல் அடோலாக இருக்கும், ஆடாவது அசையாததாக இருக்கும். சதா மகிழ்ச்சியாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, இப்போ சாட்சியாக இருந்து பார்த்துட்டே இருங்க. அப்பொழுது உங்களுடைய ஸ்திதி தேனிற்கு சமமாக இனிமையானதாக மாறிவிடும். இந்த ட்ராமா வெற்றி தோல்வியினுடையது, சுகதுக்கத்தினுடையது, நிந்தனை அவமானத்தினுடையது, மானம் அவமானத்தினுடையது, புகழ் இகழினுடையது. அதனால் சாட்சியாக இருந்து பாருங்கள், ட்ராமாவை சாட்சியாக இருந்து பாருங்கள். இந்த ட்ராமாவில் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். அதனால் நம்ம யாரை போய் நிந்தனை பண்ண? அதனால் ஒரு பாபாக்கிட்ட மட்டும் கேட்கணும், வீணானதுலேருந்து விடுபட்டுருக்கணும். அமிர்த வேலையை நம்ம எழுதுகிறோம் இல்லை சிந்தனை பண்ணுறோம் அப்படின்னா அமிர்த வேலையினுடைய விதை, அமிர்த வேலைங்கிறது அதோடய விதை, முழு நாள் அப்படிங்கிறது அதனுடைய மரம். 21 தடவை எழுதுங்க, வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி எனது பிறப்புரிமை அப்படின்னு. அப்புறம் போய் யோகா பண்ணுங்கள். நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா கூட அது உள்ளே போய் வேலை செய்யும். வெற்றி அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி, அமிர்த வேலையிலையும் வெற்றி, பவித்திரத்தாவிலையும் வெற்றி, லௌகீக காரியத்திலையும் வெற்றி, அலௌகிக காரியத்திலையும் வெற்றி, யோகத்திலையும் வெற்றி, அசரீரி பயிற்சியினுடைய நீளமான பயிற்சி. அதனால் மினிமம் குறைஞ்சது 3 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். உட்கார்ந்த நிலையினுடைய யோகா 3 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணணும். நீங்கள் மதுபனில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சேவையாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் தபஸ்யா மட்டும்தான். டிஸ்கஷன் கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, தபஸ்யா. அப்போ நான் அடுத்த பாயிண்ட் என்ன? அகண்ட கொடுத்துட்டே இருங்க. 2 வேலை செய்யணுங்க. ஒன்று பாபாவை நினைக்கணும், இல்லைன்னா பாபாவை நினைக்கல அப்படின்னா சேவை பண்ணுங்கள், ஆத்மாக்களுடைய சேவை பண்ணுங்கள். மகாதானியாகி கொடுத்துட்டே இருங்க. அகண்ட தானி, அகண்ட மகாதானி, அகண்ட வரதானி சொல்கிறார்ல, அகண்ட நிர்விக்னம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அகண்ட யோகி அப்படின்னு சொன்னார்ல 3வது. ஓம் சாந்தி.
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா பட்டியினுடைய 16வது நாள், 41 நாள் பட்டியின் 16வது நாள் வந்துட்டோம். 24/11/2025. இன்றைக்கி முரளியினுடைய டேட் என்ன? 1/4/1992 முரளி. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பட்டி பண்ண போகிறோம். மார்ச்சில் போயிட்டு இருந்தது முரளி, இன்றைக்கி ஏப்ரலில் வந்துட்டோம். 1/4/1992 உள்ள முரளி இல்லையா? அதாவது ஏப்ரல் அப்படின்னா புது கணக்கு உருவாக்குறாங்கள்ல, பேங்கினுடைய கணக்கு எல்லாமே அன்றைக்கி தான் முதல் நாள் ஸ்டார்ட் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். புது கணக்கை தொடங்குவாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அன்னையிலேருந்து தான், மீதி க்ளோஸ் ஆகிரும். அன்னையிலேருந்து புது கணக்கு ஸ்டார்ட் ஆகும், புது வருஷம். அதனால் பாபா நம்மளுடைய ஆன்மீக கணக்கை கூட சொல்கிறாரு, நமக்கு லாபமே லாபம் தான் இருக்கணும், நஷ்டம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பாபா இந்த ஹாலை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா 92 முரளி இந்த ஹாலில் தான் நடந்தது, ஓம் சாந்தி பவன் ஹாலில். என்ன சொன்னார்னா, முதல்ல இந்த ஹால் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய ஹால், எதுக்கு யூஸ் ஆகும், இவ்வளோ பெரிய ஹால் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த இடமே பத்தலை, இனி வேறு ஹால் பார்க்கணும். அப்புறம் பாபா பிராமணர்களுக்கு வரம் கொடுத்தாரு, வரதானம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்னதாகிட்டு போவீங்களோ, பெருசாகிட்டே போவீங்களோ, அந்த அளவு அது சின்னதாகிட்டே இருக்கும். எவ்வளோக்குள்ள நம்ம ஹால் பத்தலை அப்படின்ட்டு முதல்ல சின்னதாக இருந்தது, பத்தலை, அப்புறம் மறுபடியும் பண்ணாங்க, அதுவே பெருசுன்னாங்க, அப்புறம் அதுவும் பத்தலை, இப்போ இது பண்ணியிருக்கு, இதுவும் பெருசுன்னாங்க, இதுவும் பத்தலை, இனிமேல் கீழே சாந்தி வேலை எடுத்தது பண்ணுவாங்க, அப்புறம் அதுவும் பத்தலை, இப்படி ஆயிடுச்சு இல்லையா? எத்தனை தான் நீங்கள் பண்ணுங்கள், அது பத்தாமல் தான் போகும். இப்படி மச்ச அவதாரத்தில் காட்டுறாங்க இல்லையா, எவ்வளோ தான் பெருசில் போட்டாலும் அது பத்தாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி அது நம்மளுடைய நினைவு சின்னம் தான். அப்புறம் என்ன பண்ணாங்க, இதை விட பெரிய ஹால் கட்டினாங்க, டைமண்டு ஹால், கீழே சாந்திவனில். இப்போ அது கூட பத்த மாட்டேங்குது, அதுவும் சின்னதாகி போயிடுச்சு. பாபா மீட்டில் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கான்ஃபரன்ஸ் காலில் உட்கார வேண்டியதாக இருக்குது.
இப்போ கூட பாபா வந்துட்டு இருக்கும்போதாவது சரி கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்தோம், அங்கே உட்காந்தோம், பெருசாகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் பாபா வரது நின்று போனதுனால அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆனாலும் இப்போ கூட பத்த மாட்டேங்குது. கான்ஃபரன்ஸ் காலில் நிறைய பேர் உட்காந்து அங்கே கூட கேட்குறாங்க. சாதனா பவனில் அந்த டைமண்ட் ஹாலுக்கும் பின்னாடி கூட அங்கே ஸ்க்ரீன் வச்சு அங்கே கூட போடுறாங்க, அந்த கார்டனில் கூட. அப்போ இன்றைய முரளியினுடைய தலைப்பு என்ன? பறக்கும் கலையை அனுபவம் செய்வதற்காக 2 விஷயங்களில் பேலன்ஸாக இருக்கணும். அது என்னெல்லாம்னு சொன்னார் கரெக்டாக? தலைப்பு என்னென்னா, முன்னேறும் கலையை அனுபவம் செய்வதற்காக 2 விஷயங்களின் சமநிலை. ஞானம் நிறைந்த பாவனை மற்றும் அன்பு நிறைந்த யோகா. பாவனை வெறும் பாவனையாக இருக்கக்கூடாது, அது ஞானம் நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் யோகா வெறும் யோகாவாக இருக்கக்கூடாது, அன்பு நிறைந்த யோகாவாக இருக்கணும். இதுதான் என்னையோட தலைப்பு, முரளியோட தலைப்பு. என்கிட்ட 100% பாவனை இருக்குது, ஆனால் ஞானமே இல்லை. அது பரவாயில்லையா? எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ராமாயணத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராவணன் பிராமணர் வேஷம் போட்டு வந்தாப்புல. சீதா என்ன பண்ணாங்க? அவர் பிராமணன் நம்பி அவர் லக்ஷ்மண ரேகையை தாண்டிட்டாங்க. லக்ஷ்மண் சொல்லிட்டு போனார், முழுசாக நல்லா புரிய வச்சுட்டு போனார், என்ன ஆனாலும் இது தாண்டிடாதுங்க அப்படின்ட்டு. அவங்க பிராமின் தானே அப்படின்ட்டு வெளியே வந்தாங்க. அதனால் என்னாச்சு? துக்கம், கடத்தப்பட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாத பாவனை, ஞானம் இல்லாத உதவி, ஞானம் இல்லாத விரதம், ஞானம் இல்லாத யோகம், நான் மரியாதைகளை கடந்து, ஈஸ்வரிய மரியாதைகளை கடந்து நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே என்னுடைய துக்கத்துக்கு காரணமாக மாறிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் பாவனைக்கு வசமாகி நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டே இருக்கேன். பாவனையில் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். இல்லைனா அதே பாவனை என்னுடைய துக்கத்துக்கு காரணமாக மாறிடும். அதனால் ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், பாவனையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஞானத்தை புரிந்து அதை அப்ளை பண்ணணும். அடுத்தது என்னது? அன்பு நிறைந்த யோகா. ஒரு குழந்தை அவங்க அம்மாவை நினைக்குது அப்படின்னா அவங்களுக்கு எஃபெக்ட் தேவையில்லை, முயற்சி அங்கே தேவையில்லை. அதே போல் அன்பு நிறைந்த யோகா அப்படிங்கிற போது அங்கே முயற்சி தேவையில்லை. ஏன்னா அங்கே அன்பினுடைய சம்மந்தம் இருக்குது. ஒருவேளை என்னுடைய சம்மந்தம் பாபா கூட அன்பு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க 0 எஃபெக்ட், முயற்சி 0, ஆனால் பலன் 100% பிராப்தி அங்கே கிடைக்குது பலன். அதனால் ஏறும் கலை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான 2 பேலன்ஸ் என்ன சொன்னார் பாபா? ஞானம் நிறைந்த யோகா, ஞானம் நிறைந்த பாவனை, அன்பு நிறைந்த யோகா. பறக்கும் கலை அனுபவம் பண்ணுறதுக்காக பாபா 3 விஷயங்களை சொன்னார். ஸ்திரத்தன்மை, ஆழம் மற்றும் விஷாலத்தன்மை. ஸ்திரத்தன்மை மற்றும் ஆழ்ந்த நிலை, ஆழமான உணர்வு. இந்த 3மே எதுக்கு மேட்ச் ஆகும்? கடலுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதனால் ஒவ்வொரு யோகி ஆத்மாக்களுக்கும் இந்த 3 விஷயங்கள் வேணும் நம்ம ஒரு யோகியாக மாறுறதுக்காக. முதல் கடல் 7 கடல் இருக்குல்லையா? இன்றைக்கி முதல் கடல் ஞான கடல், 2வது அன்பினுடைய கடல், அன்பும் கடல், 3வது ஞானம், அன்பு மற்றும் சக்திகளின் கடல். அடுத்தது பாபா நன்மையின் கடலாக இருக்கிறார், சாந்தியின் கடலாக இருக்கிறார் பாபா, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் கடலாக இருக்கிறார், சமநிலையின் கடலாகவும் இருக்கிறார். 7 கடலாச்சா? சரி, இன்றைய முரளியில் யாரை பார்த்துட்டு இருந்தாங்க? 2 விதமான குழந்தைகளை பாபா பார்த்தார் இன்றைக்கி. அதாவது அன்பு நிறைந்த பாவனையான ஆத்மாக்கள், அப்புறம் யோகம் நிறைந்த ஞானஸ்வரூபமான யோகி ஆத்மாக்களையும் பார்த்துட்டு இருந்தார். பாபா ஒரு முக்கியமான லைன் சொன்னார் அதை நான் இப்போ சொல்லிடுறேன். எந்த ஆத்மாவும் ஆஸ்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். எல்லாருக்கும் ஆஸ்தி கிடைக்கும். எந்த ஒரு குழந்தைக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கிடைக்கும். அவங்க விரும்பினாலும் விரும்பிட்டாலும், அவங்க முன்னாடி இருந்தாலும் இல்லை வேறு எங்கேயாவது இருந்தாலும் ஆஸ்தி கிடைத்தே ஆக வேண்டும். அது உரிமை. பாபா முதல்ல நினைவை பற்றி சொல்கிறாரு முரளியில். ஒரு அன்பான ஆத்மா பாவனையில் நினைக்குது ஒருத்தவங்கள, இல்லை பாபாவே நினைக்குது. பாவனை என்ன பண்ணும்? மேலேயும் போகும், சில நேரம் கீழேயும் போகும். அப்போ அதனால் என்ன ஆகுது? அவங்களுடைய நினைவும் கூட மேலே கீழே இருக்குது, அப் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஞானி ஆத்மாக்கள் அவங்களுடைய புத்தி பலத்தின் மூலமாக நினைக்கிறாங்க, புரிதல் மூலமாக நினைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது? அந்த சூழ்நிலைகள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புரிதல் இருக்குது. யார் பாவனையோடு இருக்காங்களோ அந்த பாவனைக்கான
பாடா அதுக்கான ஒரு பலன் கிடைக்குதுன்னு வானிலை நிறைய தடவை சொல்லியிருக்காருல்ல பாபா. இப்போ அன்பு இருக்குது, அவங்கள்ட்ட பாவனை இருக்குது அப்படின்னா அவங்க நினைவு நல்லா இருக்குது. எப்பொழுதும் பாபா நினைவு அங்கே இருக்குது. எப்போவுமே பாபாக்கிட்டேருந்து அன்பு அனுபவம் பண்ணுறாங்க, சக்திகளையும் அனுபவம் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருந்த பாவனையின் ஆதாரத்தில் இதெல்லாம் அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எப்போவுமே எல்லா சக்தியும் அவங்க அனுபவம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஞான யோகி ஆத்மாக்கள் எப்பொழுதும் சர்வ சக்திகளையும் அனுபவம் பண்ணுறாங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக வெற்றி அடைகிறாங்க. வெற்றியினுடைய அனுபவம் எப்போவுமே செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஞானம் இருக்குது, கூடவே யோகாவும் இருக்குது. இந்த மாதிரி பாபா வந்து இன்றைக்கி 2 விதமான குழந்தைங்கள பார்த்துட்ருக்குறாரு. ஆனால் யார் யோக சுரூபமாக இருக்காங்களோ அவங்க தான் எப்போவுமே ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஒரு ஞான சுரூபமாக இருந்தால் கூட மாயா வந்து நம்மளை ஆட வச்சிரும். ஆனால் யோகமும் வேணும், ஞானம் மட்டும் பத்தாது. பாவனையும் இருக்குது, அன்பு இருக்குன்னா அந்த அவங்க பாவனையின் மூலமாக அன்பின் மூலமாக நல்லா முன்னேறிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா நேரத்திலும் வெற்றி கிடைக்கிறது இல்லை. அன்பு நிறைந்த ஆத்மாக்கள் மனசில் எப்போவுமே பாபா பாபான்னு வந்துட்டுருக்கும். அதனால் எல்லா நேரமும் அவங்களுக்கு உதவி கிடைச்சிட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு பலனும் கிடைக்குது. பாவனை எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு பலனும் நிறைய கிடைக்குது. ஆனால் பாப் சமான் ஆக முடியாது. பாப் சமான் ஆகணும் அப்படின்னா ஞானி யோகி ஆத்மாவாக இருக்கணும். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, பாவனையும் இருக்கணும், ஞானஸ்வரூபமும் இருக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைங்க. பாவனை மற்றும் ஞானஸ்வரூபம் ஆகிறதுக்கான லட்சியம் வைங்கிறார். எங்கே பாவனையும் இருக்குது, ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வெற்றி. பாவனை இல்லை, பாவனை இருக்குது ஆனால் ஞானம் இல்லை, அப்போ சம்பூர்ண நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா, குறவு இருக்குது. அதனால் சமநிலை ரொம்ப முக்கியம், பேலன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறார் பாபா. ஞானம் நிறைந்த பாவனை இருக்கணும் ஆனால் ஞானம் நிறைஞ்சதாக இருக்கணும். யோகா அன்பு நிறைஞ்ச யோகாவாக இருக்கணும். அப்பொழுது தான் அது பேலன்ஸ். அப்போ தான் சம்பூர்ண நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். பாபாவுக்கு சமமாக பாப் சமான் ஸ்திதியை நம்ம அனுபவம் பண்ண முடியும். இப்போ வந்து பாபா சொல்கிறாங்க, பாவனையான ஆத்மாக்கள் வந்து நிறைய வேறு சேவைக்கு வராங்க. இப்போ அதனால் சேவை வந்து நல்ல விருத்தி ஆகுது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை ஆகட்டும், இல்லை ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை ஆகட்டும், 2 ஸ்தாபனையும் ரொம்ப முக்கியம். அதனால் 2மே அவசியமாக இருக்குல்ல. அதனால் வந்து ஞானி யோகி ஆத்மா தான் ரொம்ப முக்கியம், தேவையாக இருக்குது. ஏன்னா ஞானம் சொல்லணும்ல, ஞானமும் சொல்லணும், அவங்களுக்கு யோகாவும் இருக்கணும். வெறும் பாவனையை வச்சு அங்கே நடக்காது. ஏன்னா ஸ்தாபனை காரியம் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. அதனால் ஞானி யோகி ஆத்மாக்கள் தான் நிறைய வேணும் அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆத்மாக்கள் வெறும் பாவனையான ஆத்மாக்கள் தான். அன்பு இருக்குது, பாவனை இருக்குது, ஆனால் ஞானி யோகி சமமான ஆத்மாக்கள் தான் வேணும். அவங்க தான் ஸ்தாபனை காரியத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்தாபனை காரியத்தில் மிக பொறுப்பாளர் ஆவாங்க. இல்லைன்னா வெறும் பாவனை மட்டும்தான் அவங்க பொறுப்பாளி ஆக முடியாது, ஏன்னா புரிதல் இல்லைல்ல. அதனால் சமநிலையில் இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்கள் தான் ஒவ்வொருத்தர் ஆத்மாக்களையும் மாற்ற முடியும், தானும் மாற்ற முடியும், மற்றவங்களையும் மாற்ற முடியும். பாவனை இருக்குது, அன்பு இருக்குதுன்னா அவங்க வந்து நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் தனக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க, தன்னை மட்டும் பார்த்துக்கிறாங்க, தன்னுடைய சில நெருங்கினவங்களை மட்டும் பார்த்துக்கிறாங்க. அவங்கள சுற்றி ஒரு 5 பேர் 6 பேர். உலகத்துக்காக அவங்க யோசிக்கிறது இல்லை. ஏன்னா விஸ்வ சேவாதாரி ஆகணும், விஸ்வ மாற்றம் செய்யணும், உலக நன்மை செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள்கிட்ட ஞானம் இல்லை. என்னை சார்ந்தவங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மட்டும் நினைக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஞானம் நிறைந்த பாவனை இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் என்னுடைய சேவைக்கு உதவக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பாபா வந்து வித்தியாசம் பார்க்குறதில்ல. 2 ஆத்மாக்களுமே பாபா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால தான் தன்னுடைய குழந்தைய மாற்றிருக்கிறாரு. கோடியில் சிலராக இருக்கிறாங்க. அப்புறம் பாபா சொன்னார், சக்தி சுரூபத்தை பற்றி சொன்னார். பாவனை மட்டும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுடைய பாவனைகள் ஃபுல் டே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் யார் யோகி ஆத்மாக்களோ அவங்க வந்து மாஸ்டர் சர்வசக்திவாளாக இருக்காங்க. அவங்க வந்து சில நேரம் தான் சக்திசாலியாக இருக்காங்க. நீ பக்கத்தில் பாப் சமான் ஆயிடுறாங்க. பாவனை மட்டும் இருந்தால் சர்வசக்திகளின் பாவனை மட்டும் இருந்ததுன்னா எல்லா சக்திகளும் அனுபவம் ஆகிறதில்ல அப்படிங்கிறார் பாபா. பாபான்னு சொல்கிறாங்க, அன்பான யார் ரொம்ப அன்பு சுரூபமாக இருக்காங்களோ அவங்கள தான் பாபா நினைக்கிறாரு, ஞான சுரூபமாக இருக்கிறவங்கள நினைக்கல. ஏன் அப்படின்னா எப்படியோ பாபா குழந்தை ஆகிட்டாங்கல்ல, ஞானம் இல்லை, ஆனாலும் அன்பின் காரணத்தினால பாபா குழந்தை ஆகிட்டாங்க, அலையிறதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க, கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டாங்க. இது ஒரு காரணமாக அமைச்சதில்லை, ஏதோ ஒன்று பாபா மேலே உள்ள அன்பின் காரணத்தினால, பாவனையின் காரணத்தினால. ஆனால் பாபா சொன்னார், 2 விதமான ஆத்மாக்களுமே
நிறைய பேர் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, அதிகமாக வந்துட்டு இருக்காங்க, விருத்தி ஆகிட்டு இருக்காங்க. சரி, எந்த ஆத்மாக்கள் அதிகமாக விருத்தி ஆகிருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஞானம் நிறைந்த ஞானம் நிறைந்த யோகி ஆத்மாக்களா, இல்லை பாவனை நிறைந்த அன்பு நிறைந்த யோகி ஆத்மாக்களா? பாபா வந்து என்ன சொன்னார், அதிகமாக வர்றது பாவனையான ஆத்மாக்கள் தான் நிறைய பேர் வராங்க. ஆனால் ஞானம் இருக்கிறதில்ல, பாவனையில் வராங்க. பகவான் வந்து விட்டார், பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படிங்கிற பாவனையில் வந்துடுறாங்க. ஆனால் ஞானம் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க அந்தளவு மென்டாலிட்டி இல்லை, புத்தியினுடைய பலம் இல்லை. சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க, ஆனால் புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. கேட்டுகிட்டே இருப்பாங்க, தலையை நல்லா ஆட்டுவாங்க, கேட்டால் ஒன்றும் கூட தெரியாது. பாபா மட்டும்தான் சொல்ல வரும், பாபா பாபா பாபா. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் பாவனை மட்டும்தான் இருக்கும், ஞானம் கிடையாது சுத்தமாக. அது அவங்களுடைய கர்ம கணக்காக இருக்கலாம், அவங்களுடைய புத்தி பலம், வயசானவங்களாக இருப்பாங்க, படிக்காதவங்களாக இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் அவ்வளோ அதிகமாக வர்றதில்ல. பாவனையான ஆத்மாக்கள் சீக்கிரம் வந்துடுறாங்க, வர்றாங்க போகிறாங்க, வந்துகிட்டே இருக்காங்க அதிகமாக. ஆனால் ஞானி யோகி ஆத்மாக்களுடைய வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் பாபா சொன்னார், யோகி ஆத்மாக்களுடைய யோகி நிறைந்த ஞானி யோகி ஆத்மாக்களை விட நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறார் பாபா. யாரெல்லாம் நல்ல ஞானி யோகி ஆத்மாக்களோ அவங்க தான் அதிகமாக நீங்கள் விருத்தி பண்ணணும். ஏன்னா சூட்சுமமான சக்திகள் கொண்ட ஆத்மாக்கள் யோகி ஆத்மாக்களாக இருப்பாங்க. அவங்க தான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நிமித்தமாக இருப்பாங்க, ஸ்தாபனை காரியத்துக்கு. வெறும் பாவனையான ஆத்மாக்கள் நிமித்தம் ஆக மாட்டாங்க. அப்புறம் வாணியில் பாபா சொல்கிறாரு, வெறும் பாவனையும் செல்லாது, வெறும் ஞானமும் செல்லாது, வெறும் யோகாவும் செல்லாது. ஞான யோகம் நல்லா இருக்குது, ஆனால் பாவனையே இல்லை, அதுவும் வேலைக்கு ஆகாது. பாவனை இருக்குது, ஆனால் ஞானமும் இல்லை, யோகமும் இல்லை. சரி, பாவனை இருக்குது, யோகா இருக்குது, ஆனால் ஞானம் இல்லை அப்படின்னா அதுவும் நடக்காது வேலை. ஆனால் ரெண்டுமே முக்கியம். எனக்கு என்ன வேணும், ரெண்டே வேண்டாம், ரெண்டுமே பேலன்ஸ்டாக வேணும் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக எந்த ஆத்மாக்கள் இருக்குதோ அந்த ஆத்மாக்கள் கம்மியாக தான் வர்றாங்க, அவங்க தான் ஸ்தாபனை காரியத்திற்கு நிமித்தமாக ஆவார்கள் அப்படிங்கிறார். ரெண்டுலேயுமே பேலன்ஸாக இருக்கிறவங்க தான் உலக நன்மை காரியத்தில் நிமித்தமானவர்கள் ஆவார்கள். அதனால் இப்போ யாரை பார்த்தாங்க, பாபா ரெண்டு விதமான குழந்தைங்களை பார்க்குறாரு. ஸ்நேகம் அன்பு நிறைந்த பாவனையான ஆத்மாக்கள், அப்புறம் ஞானம் நிறைந்த யோகி ஆத்மாக்களையும் பார்க்குறாரு. அதில் பாபா வித்தியாசம் சொன்னார், யாருடைய நினைவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதை சொன்னார். யார் ஞானம் நிறைந்த ஆத்மா, ஞானம் நிறைந்த யோகி ஆத்மாவோ அவங்களுக்கு தான் நினைவு தான் நிறைய இருக்கும். ஏன்னா பாவனையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மேலே கீழே போயிட்டுருக்குது. அப்புறம் பலன் கூட, சக்திகள் பலன் எதாக இருந்தாலும் பிராப்திகள் எல்லாமே சமநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குதே தவிர வெறும் பாவனையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. சில நேரம் கிடைக்குது, சில நேரம் கிடைக்காமல் இருக்குது. நம்ம இப்போ யோகாங்கிறதுனால கஷ்டமாக தெரியுது. பாபா சொல்கிறாரு, அதை நினைவாக மாற்றிக்கோங்க. உங்களது யோகாவே கிடையாது, நினைவு. அப்பாவுடைய நினைவு, குழந்தைக்கு ஒரு தாய் தந்தையனுடைய நினைவு எப்படியோ அதே மாதிரி நினைவு, அவ்வளோதான். யோகாங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் நீங்களே கஷ்டமாக்கிட்டீங்க பாபாவுடைய நினைவை. அதனால் பிராப்திகள் எடுக்கிறதும் கஷ்டமாயிடுச்சு. யோகா அப்படின்னா அது ஒரு டைம் வச்சு உட்காருவோம். அதுவே நினைவு அப்படின்னா சதா இருந்துகிட்டே இருக்கும் நினைவு எப்போவுமே. அதுக்கு டைமே தேவையில்லை, எப்போவுமே நினைவு இருக்கும். அடுத்தது சக்தியின் கடலாக இருக்கிறார் பாபா. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा,
सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा